அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற ஒரு அழகான காலை பொழுதில் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறுகின்ற நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற அத்தனை அம்சங்களும் தலைவாசலில் உங்களுக்காக வர காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள். தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் களிர். யாவரும் களிரில் இன்றைய தினம் நாங்கள் இதை பற்றி பேசப் போகின்றோம் என்ற ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும். பொதுவாக இந்த வாழ்க்கை சார்ந்த விழுமியங்கள் என்று சொன்னால் அந்த விழுமியங்களை கடைபிடிப்பது என்றால் எங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. நாங்கள் விழுமியங்களை கடைபிடித்து ஒரு சீலமானவர்களாக வாழ வேண்டும். ஆனாலும் விழுமியங்களை கடைபிடிப்பதில் எங்களுக்கான இலகுவான வழிகள் தெரிந்தால் நாங்கள் அனைவரும் இலகுவாக நடைமுறைப்படுத்தி விடுவோம். அது தெரிந்து கொள்ளாதவரை, அது தொடர்பான சரியான புரிந்துணர்வு இல்லாதவரை அதை பற்றியதான ஒரு அதிருப்தியான மனநிலை தான் எங்களுக்கு இருக்கக்கூடும். ஆகவே இந்த விழுமியங்களை பிரதிபலிக்கக்கூடிய தர்ம சிந்தனைகள் இவற்றை பற்றி கூறுகின்றன. அவற்றின் மூலம் இலகுவாக அந்த விழுமியங்களை பழக்கப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள எவ்வாறான விடயங்கள் கூறப்பட்டு இருக்கின்றன என்பதை பற்றி தான் இன்றைய தினம் யாவரும் கேளீரில் பேசப் போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தலைவாசலின் யாவரும் களிருக்கு வந்தாயிட்டு. யாவரும் களிரில் இன்றைய தினம் நாங்கள் இதை பற்றி பேசப் போகின்றோம் என்பதை நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன். பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையை புடம் போடுவதற்கான விழுமியங்கள், அந்த விழுமியங்களை பிரதிபலிக்கக்கூடிய அம்சங்களாக நாங்கள் பின்பற்றக்கூடிய மதங்கள், தர்ம சிந்தனைகள் என்பவை மிக முக்கிய பங்காற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த மதங்கள், சிந்தனைகள் மூலமாக இலகுவாக அந்த விழுமியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும், ஏனென்றால் சில விடயங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் தெரிந்து கொண்டாலும் கூட அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்வதற்கும் அதை நாங்கள் முழுமையாக பின்பற்றுவதற்கும் இலகுவான அந்த வழிவகைகளை எங்கனம் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் இந்த தர்ம சிந்தனைகள் வாயிலாக என்பதை பற்றியதாக இன்றைய தினம் யாவரும் கேளீர் பேச காத்திருக்கின்றது. இதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் திரு ரவிக்குமார் ஐயா அவர்கள். இவர் ஓய்வு நிலை தாவரவியல் ஆசிரியர், அதே போன்று சுயாதீன ஊடகவியலாளர், தமிழ் பௌத்த சங்கத்தின் தலைவராகவும் சேவையாற்றுகின்ற இவர் அண்மையில் பௌத்த சிந்தனையாளர் என்ற கௌரவத்தையும் சம்பாதித்திருக்கின்றார். இவரோடு தான் இன்றைய தினம் யாவரும் கேளீர் கலந்துரையாடல் இடம்பெற காத்திருக்கின்றது. வணக்கம் ஐயா. பரிபூரண ஞானமூர்த்தி ஆகிய புத்த பெருமானுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த மனித விழுமியங்கள் என்ற விடயத்தை நான் ஒரு முன்னுரையாக கொடுத்திருந்தேன். ஆகவே இந்த மனித விழுமியங்கள் என்பவை என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து செல்லக்கூடிய அந்த விடயங்களில் விழுமியங்கள் என்பவை எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துகின்றன, அதை பற்றி ஆரம்பத்தில் நாங்கள் பேசலாம் இல்லையா? ஒரு மனித வாழ்க்கையை கர்மாக்கள் தீர்மானிக்குது. கர்மா என்று சொல்றது வினை. எல்லா மனிதர்களுக்கும் அந்த கர்மாவால் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். ஒரு குழந்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு 3 விதத்தில் கர்மாக்கள் இருக்குது. கர்மாண்டு சொல்லிக்கல, கம்மாண்டு பாலி மொழியில் சொல்கிறோம், கர்மம் என்று தமிழ்லேயும் சொல்லலாம். இப்போ சில நேரங்களில் நாங்கள் சில குழந்தையில பேசுவோம், என்ன கர்மத்துக்கு இது வந்து பிறந்திருக்கும், அப்போ அப்படியான சில வசனங்களை பாய்க்கிறோம். என்ன ஊழ்வினை என்று ஊழ்வினை என்றும் சொல்லக்கூடாது, வினைகள் என்று சொல்லலாம். அப்போ கர்மா, கர்மைய சிங்களத்தில், கம்மா பாலியில் இப்படி இருக்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கைக்குள்ள முதல் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுடைய பெற்றோர்கள், அந்த வழித்தோன்றல்கள், அவர்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருந்ததோ அந்த குணாதிசயங்களில் சிலதுகள் இந்த குழந்தைக்கு வருது. அப்போ அது பிறப்போட வார கர்மா. இப்போ ஒரு குழந்தை இந்த அப்பா சரியான குடிகாரராக இருந்தால் அல்ல குடிக்கு அடிமையானவராக இருந்தால் அந்த இயல்பு பிள்ளைக்கு கடத்தப்படலாம், அல்லது இந்த தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறைக்கு போகலாம். அது கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு தான் பெருமண்டு இல்லை, 7 தலைமுறைக்கு. நான் முந்தைய அந்த மறுபரப்பு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். 7 தலைமுறைக்கு இந்த கர்மாக்கள் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். அப்போ இது அந்த பரம்பரைக்குள்ளால வார கர்மைய. சரி, 2வது, ஒரு தாய் இந்த வயிற்றில் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்கக்குள்ள அந்த தாய் கேட்குற பாடல்கள், அந்த தாயின் மனதில் தோன்ற சிந்தனைகள், அந்த தாய் பார்க்குற நாடகங்கள், புத்தகங்கள், இதுகள், இப்படியான இதுகள், இந்த எண்ணங்களும் அந்த பிள்ளையின் மூளையில் போய் பதியுது. அப்போ அந்த கர்மாவும் அந்த பிள்ளையை நோக்கி வளர்த்து கொண்டு வளர்க்கின்றது. அந்த பிள்ளை வளரைக்குள்ள அந்த கர்மா 2வதாக சேருது. 3வது, அந்த பிள்ளை பிறந்த பிறகு அந்த குடும்ப சூழல், பக்கத்தில் இருக்கிற சூழல், அந்த பாடசாலைக்கு போகும்போது அந்த பாடசாலையில் இருக்கிற சூழல், அந்த சூழலால் ஏற்பட்ட பாதிப்புகள், அது அந்த குழந்தைக்கின்ற கர்மாவாக மாறுது. கிட்டத்தட்ட ஒரு குழந்தையின் 5 வயசுக்குள்ள
இந்த கர்மாக்கள தாக்கங்கள் முடிவடையுது. விஞ்ஞான ரீதியாக ஆராய்ஞ்சிருக்கிறார்கள். அதனால் அந்த காலத்தில் 5 விளையாதது 50 விளையுமான்னு கேட்டார்கள். ஏன்னா 5 வயசுக்குள்ளே எல்லா விதமான கர்மாக்களையும் அந்த பிள்ளை மனசுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுது. ஒன்று பரம்பரையாக வந்தது, 2வது தாயின் கருப்பைக்குள்ளே இருக்கக்குள்ளே வந்தது, 3வது அது பிறந்த பிறகு அந்த சூழலால் ஏற்பட்டது. 5 வயசுக்குள்ளே அந்த கர்மா வந்து சேர்ந்து பிறகு அந்த கர்மாவை பொறுத்து அந்த பிள்ளைன்ற வாழ்க்கை மாறப்போகுது. ஒரு நல்ல பிள்ளையாகவோ அல்லது ஒரு கொலைகாரனாகவோ அல்லது ஒரு குடிகாரனாகவோ அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையை அந்த கர்மாக்கள் தீர்மானிக்க போகுது. இதான் நாங்கள் மெயினான விஷயம் என்று நாங்கள் வச்சுக்கொள்ளும். இதான் உண்மையான மெயினான விஷயம். அப்போ இந்த கர்மாக்கள்ல இருந்து விடுபடத்தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். இதுக்கு ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான வழிமுறையை காட்டுது. இப்போ சில பேர் சொல்லினோம், என்ன சரணடைந்தால் உன்னுடைய கர்மாக்களை எல்லாத்தையும் நீக்கி உன்னை நான் மோட்சத்துக்கு எடுப்பேன், இல்லாட்டி நீ நரகத்திலேயே உழல வேண்டி வரும். இப்போ சில பேர் சொல்லினோம், இதை நீ கண்டிப்பாக கடைப்பிடித்தால் உனக்கு கர்மாவிலேருந்து நீ விலகலாம், இல்லாவிட்டு உன் வாழ்க்கை நரகமாக இருக்கும் என்று சொல்லுது. ஆனால் புத்த தர்மத்தில் வந்து இந்த கர்மாக்களை இந்த பிறப்பிலேயே உன்னால் நீக்க முடியும், இந்த கர்மாக்களில் இருந்து இந்த பிறப்பிலேயே நீ விடுபட முடியும் என்று இலகுவாக எளிமையாக புத்த பெருமான் விளக்கியிருக்கிறார். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் கூட உலகத்திலேயே நான் பார்த்த ஞானிகளில் மிகப்பெரிய ஞானி புத்தர் என்று சொன்னார். இதில் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ இருக்கிற கௌதம புத்தருக்கு முன் 19 புத்தர்கள் இருந்தார்கள். இவர் 20வது புத்தர். ஆனால் அந்த 19 புத்தர்களும் இந்த கௌதம புத்தர் அளவுக்கு ஞான நிலைக்கு பெறவில்லை. அப்போ புத்தர் என்றது ஒரு பெயர் அல்ல. புத்தர் என்றது ஒரு அதிகூடிய ஞான நிலையை, அதாவது அந்த உண்மை, ஒரு வாழ்க்கையின் உண்மையை, மனதினுடைய உண்மை தன்மையை யாரால தெளிவாக புரிந்து கொண்டார்களோ அவர்களைத்தான் புத்தர் என்று சொல்றோம். ஒரு தகுதி நிலை, ஒரு தகுதி நிலை. புத்தர் என்றது ஒரு தகுதி நிலை. அவர் புத்த நிலை அடைந்து விட்டார் என்றால் அவர் ஒரு தகுதி நிலை அடைந்து விட்டார் என்ற அர்த்தம். புத்தருடைய பெயர் வந்து கௌதம சித்தார்த்தர். கௌதம என்று சொன்னால் அது அவருடைய குலப்பெயர். இந்தியாவில் வந்து குலப்பெயரை வச்சு தான் பேர் வரும். அப்படித்தானே, என்ன மூப்பனார் அப்படி இப்படி என்றெல்லாம் வரும், காமராஜர் நாடார் அப்படி வரும். அப்போ கௌதம என்ற சொல்லுக்கு அர்த்தம் நிறைய பசுக்களை வைத்திருப்பவர்கள், செல்வங்கள் கொண்டவர்கள், செல்வாக்குள்ளவர்கள். அப்போ ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த சித்தார்த்தர். அப்போ அந்த குலப்பெயர் தான் கௌதம, அவருடைய பெயர் சித்தார்த்தர். அப்போ கௌதம சித்தார்த்தர் தான் அவருடைய பெயர். அவர் பிறகு ஏன் இந்த நாங்கள் முதல் சொன்ன மாதிரி, இந்த பொண்ணு சொன்ன மாதிரி, இந்த உலகத்தில் ஏன் இந்த இப்படி துன்பம் இருக்குது, அதுக்கு காரணம் என்ன, இதை நான் கண்டுபிடிச்சே தீர்வோம் என்று சொல்லி அவர் வலிக்கிட்டு அதை கண்டுபிடிச்ச பிறகு அவர் புத்தராக மாறுறார், அந்த புத்த நிலைக்கு வாரார். அப்போ நாங்கள் அந்த குலப்பெயரோட சேர்த்து கௌதம புத்தர் என்று சொல்கிறோம். அப்போ இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எல்லாருமே, எல்லா மக்களும் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்போ இப்போ சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு புத்தர் தோன்றதுக்கு இருக்கிறார், 21வது புத்தர். அவருடைய பெயர் மைத்ரேயி புத்தர். மைத்ரேயி என்று சொன்னால் மைத்திரி, அன்பு, கருணை. மைத்திரி என்ற சொல்லுக்கு அர்த்தம் அன்பு, கருணை என்றெல்லாம் வரும். அப்போ இனி வரப்போகிற புத்தர் அந்த அன்பும் கருணையும் பாசமும் கொண்ட ஒரு புத்தராக இருப்பார். ஏனென்றால் கிட்டத்தட்ட இப்போ இந்த கொரோனா தாக்கத்தால் கூட மோசமானதுகள் எல்லாம் அழிந்து போகும்போது ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு புத்தர் ஒன்று தோன்றலாம், அது சொல்லுகிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு இப்போதைக்கு விவாதிக்க முடியாது. அப்போ அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அப்போ இந்த புத்தருடைய போதனைகள், அதாவது அந்த உயர்ந்த ஞானியாகிய அந்த புத்தர் சொன்ன போதனைகளில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உன்னுடைய கர்மாக்களை இப்போவே இந்த பிறப்பிலேயே நீ மரணிக்கிறதுக்கு முதலேயே நீக்கிடலாம். அதை அவர் தெளிவாக விளங்கப்படுத்தி சொல்கிறார். அப்போ இப்போ மோட்சம் அல்ல சொர்க்கம், நரகம் என்ற 2 சொற்கள் இருக்குது. எல்லா மதத்திலையும் அந்த சொற்கள் இருக்குது. என்ன அப்போ நாங்கள் நினைக்கிறோம், பொதுவாக குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, சொர்க்கம் என்று சொன்னால் வானத்தில் இருக்குது, அந்த சொர்க்கத்தில் வந்து ஊர்வசி, ரம்பை இப்படி எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கொண்டிருப்பினோம், அங்கே எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும் அங்கே போனால். அப்படி ஒரு கற்பனையை நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு வளர்க்குறோம். அதுவும் அப்படியே ஒரு கற்பனையிலே இருக்குது. நரகம் என்று சொன்னால் அங்கே பீப்பாவில் வந்து இண்டியெல்லாம் கொதிச்சு கொண்டிருக்கும், நீ பாவம் செய்த ஒன்றத்துக்கு அதுக்குள்ளே போட்டு விடுவார்கள், இப்படி சொல்கிறோம்.
அப்போ அந்த பிள்ளைங்க மனசில் நாங்கள் ஒரு பயத்தை உண்டாக்குறோம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஏதோ சொன்னீங்க இப்படி பயம்ன்றது ஒரு மோசமான உணர்ச்சி என்று. மனித உணர்வுகளே ஆக மோசமான உணர்வு பயம். இந்த பயத்தால் தான் எல்லாருமே முன்னேற முடியாமல் இருக்கிறோம். அவள் இப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு பயம் வருது. கடவுள் என்றொன்று இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் அதை நம்புறேன் இல்லை. ஆனால் அந்த கடவுளுக்கு மேலே அன்பு இருக்கலாமே தவிர பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்து என்று சொன்னால் அது சரியான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அந்த குழந்தையை கொண்டு போகாது. ஆனால் அப்போ சொர்க்கம் நரகம் வேண்டாம் என்ன புத்தராக அதாக விளங்கப்படுத்துகிறேன் சொன்னால், உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற தீய எண்ணங்களில் இருந்து நீ விடுபட்டு உன்னுடைய ஆசைகளை நீ கட்டுப்படுத்தி ஒரு சரியான நெறிமுறைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாக இருந்தால் அது சொர்க்கம். அதுதான் சொர்க்கம். அப்போ இந்த பிறப்பிலேயே நீ சொர்க்கத்தை காணலாம். அப்படி இல்லாமல் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு எல்லா விஷயங்கள்லேயும் நீ காலை வச்சு பதவி பணம் என்று சொல்லி நீ அலைஞ்சு கொண்டே இருந்தி என்று சொன்னால் அது உனக்கு துன்பமாகவே போய்கொண்டிருக்கும். அதுதான் நரகம். அப்போ இந்த பிறப்பிலே நீ நரகத்தை அனுபவிக்கிற. அப்போ சொர்க்கத்திலேருந்தும் நரகத்திலேருந்து நீ விடுபடணுமே இருந்தால், அந்த நரகத்திலேருந்து நீ விடுபட்டு சொர்க்கமாக நீ வாழணுமே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நெறிப்படுத்தி கொள்ளணும். அப்போ நெறிப்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கையாக மாறக்குள்ள உண்மையான என்ன அர்த்தம்? கர்மாக்கள்லேருந்து நீ விடுபட்டுட்டேன். கர்மாக்கள்லேருந்து நீ விடுபட்டுட்டேன். அப்போ என்ன வருத்தி கொண்டிருந்த கர்மாக்கள் விடுபட்டால்தான் என்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறுது. அப்போ அழகாக விளங்கப்படுத்துகிறார் எப்படி அந்த கர்மாக்களை நீ விலத்திக் கொள்ளலாம். நாங்கள் அதை பற்றி பெரிய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடந்து செல்கின்ற போது சந்திக்கக்கூடிய அந்த விழுமியங்கள், அதை வாழ்க்கையை செப்பனிடுவதற்கான அந்த விழுமியங்கள் எப்படி எங்களுடைய தர்ம சிந்தனைகள் மதங்கள் மூலமாக போதிக்கப்படுகின்றன, அதை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு அவை எவ்வளவு தூரம் வழிகாட்டுகின்றன எங்களுக்கு என்பதை பற்றியதாக இன்றைய தினம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அதை நாங்கள் சாத்தியப்படுத்திக் கொள்வதானால் எப்படி சாத்தியப்படுத்திக் கொள்வது, அதை பற்றி கூறுங்கள். அதாவது இந்த பிறப்பிலேயே உன்னுடைய கர்மாக்கள்லேருந்து விடுபடலாம். கர்மாக்கள்லேருந்து விடுபடுற வாழ்க்கையைத்தான் நிர்வாணம் என்று சொல்கிறோம். நிர்வாண நிப்பான என்றெல்லாம் சொல்கிறோம். இப்போ இந்து மதத்தில் கூட நிர்வாணம் என்று சொல்லப்படுது. நிர்வாணம் என்று சொன்னால் விஸ்டம் உண்மையில், அதாவது விடுதலை. விடுதலை என்றால் என்ன? என்ன வருத்தி கொண்டிருந்த துன்பங்களில் இருந்து நான் விடுபட்டு விட்டேன், நான் நிர்வாண நிலை அடைந்து விட்டேன் என்று சொன்னால், இந்த ஆர்க்கிமிடிஸ் நினைக்கிறேன் குளிச்சு கொண்டிருக்கக்குள்ள அந்த ஒரு விதியை கண்டுபிடிச்சிட்டு ஓடினாரே, அந்த நிர்வாண நிலை அல்ல. அப்போ நான் நிர்வாண நிலை அடைந்து விட்டேன் என்று சொன்னால் நான் என்னுடைய என்ன வருத்தி கொண்டிருந்த அந்த கர்மாக்களில் இருந்து முற்றுமுழுதாக விடுபட்டு விட்டேன். அது இந்து மதத்திலையும் சொல்லப்படுது, பௌத்தத்திலையும் சொல்லப்படுது. அதுதான் சொர்க்கம் நிர்வாணம் எல்லாம் ஒரு கட்டத்தில் வருது. அப்போ நாங்கள் இப்போ முக்கியமாக இந்த புத்த தர்மம் எவ்வளவு இந்த பிறப்பிலேயே என்னுடைய கர்மாக்கள்லேருந்து நீ எப்படி விடுபடலாம் என்றதை இலகுவாக எப்படி சொல்லுது என்றதை பார்ப்போம். புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தியான பயிற்சி முறைகளை சொல்லிக் கொடுங்க. தியானம் தான் முக்கியம். அதாவது புத்தருடைய போதனைகளில் மிக முக்கியமானது தியானம். அது புத்தர் தன்னை வழிபடவோ அல்ல தனக்கு பூசைகள் செய்யவோ அல்லது தனக்கு படையல் வைங்க அப்படி இப்படி என்றெல்லாம் எந்த விதத்திலையும் அவர் சொல்லவே இல்லை. அதாவது புத்தர் உயிரோடு இருக்கும் பொழுது கூட அவரிடம் போய் கேட்டார்களாம், உங்களோட உருவத்தை நாங்கள் வரைய போகிறோம், உங்களோட சிலைகளை நாங்கள் அமைக்க போகிறோம். அப்போ அவர் சொன்னாராம், தேவையில்லை, அது மக்களை முட்டாள்தனமாக கொண்டு போயிடும். இந்த சிலையை கும்பிட்டா எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நிற்க ஆரம்பித்து விடுவார்கள். என்னுடைய போதனைகளை பரப்புங்கள். அப்போ பௌத்தம் என்ற சொல்லே புத்தருக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுதான் வந்தது. அதுக்கு முதல் புத்தருடைய போதனைகள் தம்ம போதனைகள் என்று தான் சொல்லப்பட்டன, பௌத்த போதனைகள் என்று சொல்லப்படவில்லை. தம்ம போதனைகள் தான் சொல்லப்பட்டது. பௌத்தம் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுதான் வந்தது. ஆனால் பிறகு இறக்கும் அந்த புத்தர் அந்த பரிபூர்ண நிர்வாணம் அடைஞ்சு பிறகு அவர் சொன்னார், ஒரு பரிபூர்ண ஞானியினுடைய பற்களையோ அல்லது உடலில் இருக்கிற சில அழிந்து போகாத பாகங்களை நீங்கள் வேணுமென்றால் ஞாபகமாக வச்சு வணங்கலாம் என்று சொன்னார். அப்படி அந்த புத்தருடைய பல்லு வைக்கப்பட்டிருக்க இடம் தான் தலதா மாளிகை, கேசம் வச்சிருக்க இடம் தான் அண்டாவரத்தில், இப்படி சில இடங்கள் இருக்குது. அப்போ புத்தர் முக்கியமாக சொல்கிற விஷயங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி திருப்பியும் வருவோம். அந்த கர்மாவை இப்போ இந்த பிறப்பிலே எப்படி இல்லாமல் பண்ணுறது, அது இதை பெற்றோர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக குழந்தைகளை அந்த வழியில் வளர்த்தால்
அந்த குழந்தைகளுடைய கர்மாக்கள் இல்லாமல் போய் பிறகு அந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை வந்து துப்புரவாக கர்மாக்கள் இல்லாத குழந்தையாக பிறக்கும். அதாவது தூய்மையான ஒரு பிள்ளையாக பிறக்கும். அதுக்கு 3 விதமான இதை சொல்கிறார். என்னென்ன? முதலாவது சீலம். அந்த 4 பேருண்மைகளை தவிர அவர் அடுத்ததாக பௌத்தத்தில் சொல்கிற விஷயம் சீலம். 5 ஒழுக்கங்களை முக்கியமாக சொல்கிறார். பஞ்சசீலம் அது இந்து மதத்திலேயும் இருக்கு. ஆமாம். பஞ்சசீலம், பொய் சொல்லாதே, களவெடுக்காதே, முறையற்ற காமத்தில் ஈடுபடாதே, போதைப் பொருட்களை பாவிக்காதே, போதையூட்டக்கூடிய பொருட்களை பாவிக்காதே. அப்போ இந்த 5 சீலம். அப்போ முதல் அந்த குழந்தைகளை சீலத்தோட வளவுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சீலத்தை சொல்லிக் கொடுங்க. பொய்க்கு நீ செத்தா சொர்க்கத்துக்கு போவ, நரகத்துக்கு போவ, அதை பொய் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தைகளை அந்த சீலத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகள் அந்த சீலத்துக்குள்ளே வரும்பொழுது, பஞ்சசீலத்துக்குள்ளே வரும்பொழுது, அந்த குழந்தையின் மனத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில கர்மாக்கள் போய்கொண்டிருக்கு. அது முதலாவது ஸ்டெப். இப்போ நாங்கள் வந்து சில நேரங்களில் எங்களோட குழந்தைகளை நாங்களே பொய்யர்களாக்குறோம். ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். கடங்காரன் நிறைய அப்பா கதிரைக்களை ஒளிஞ்சிட்டு குழந்தைகிட்ட சொன்னாராம், அப்பா கதிரைக்களை இல்லையென்று சொல்லேன். இல்லை, அப்பா வீட்டில் இல்லையென்று சொல்லேன். குழந்தை சொல்லிச்சாம், அப்பா கதிரைக்குள்ளே இல்லையென்று. அதாவது எங்கட குழந்தையை பொய்ய சொல்ல வைக்க நாங்கள் என்ன செய்கிறோம்? தூண்டி விடுறோம். சொல்லி போட்டு பிறகு குழந்தைய பேசுகிறோம், நீ இவ்வளோ பொய்க்கார், நீ மாற நீ என்று சொல்லி. என்ன அப்போ முதல் சீலம் அதான் ஸ்டெப், அடித்தளம். அதுதான் ஒரு சீலமாக வளர்க்கப்படாத பிள்ளை கர்மாவிலேருந்து லேசாக விடுபட முடியாது. அப்போ அந்த சீலத்துக்குள்ளால் அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டு போய்க்குள்ள அதுக்கு மதம் தான், அது மதம் தடையாக இருக்கிறது. அது கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கலாம், இஸ்லாமிய பிள்ளையாக இருக்கலாம், இல்லையா? அது சீலம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அந்த சீலத்துக்குள்ளால் போய்கொண்டிருக்கக்குள்ள மனம் வந்து ஒரு நிலப்பட தொடங்குது, கொஞ்சம் அமைதி அடைய தொடங்குது. ஏன் நான் பொய் சொல்ல இல்லை, நான் களவெடுக்க இல்லை, நான் அணியாமல் அவர்களை கொல்ல இல்லை, முறையற்ற விதத்தில் நான் காம சேட்டைகள் செய்யலை என்று சொல்லிக்கொள்ள அந்த பிள்ளையின் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமைதியான சூழலுக்கு வந்து கொண்டு இருக்குது. அதை 2வதாக அவர் சொல்கிறார் சமாதி என்று சொல்கிறார். சீல சமாதி என்று சொல்கிறார். அப்போ கணவர் நிற்கிறேன் என்று சொன்னால் சமாதி என்று சொன்னால் இங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேசாமல் மரத்துக்கு கீழே அப்படி பேசாமல் இருக்கிறதான் சமாதி என்று இல்லை. மனம் ஆட்டுவிக்கிற மாதிரியெல்லாம் ஆடாமல், நீ மனத்துக்கு அடிமையாகாமல் மனசை உனக்கு அடிமையாக்கு. நீ சொல்கிறபடி மனசு கேட்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமெண்டா, சரி இது குளிர்காலம், ஐஸ்கிரீம் எனக்கு தேவையில்லை என்று அந்த குழந்தை அப்படி சிந்திக்கிற அளவுக்கு அதில் மனம் வளர்ச்சி அடையணும். இப்போ குழந்தையுடைய மனம் குழந்தைக்கு அடிமையாயிடுச்சு. மனம் சொன்னபடியெல்லாம் குழந்தை போகவில்லை. அப்படி அந்த சமாதி நிலை ஏன் வந்தது? அந்த சீலத்தால் வந்தது. சீலத்தினால். அந்த சீலம் இல்லை என்று சொன்னால் அந்த சமாதி நிலை வந்திருக்காது. சரியான தவறான பிள்ளை எல்லாரும் நிற்கிறது சமாதி என்றால் ஒரு மரத்துக்குள்ளே இந்த பிள்ளை இருக்க வைக்கிறது. அப்படி அல்ல. மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்ட், யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்ட். நீ என்னுடைய மனதுக்கு மாஸ்டர் ஆகிறாய், அது சமாதி. அப்போ அந்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே போகுது. ஏன் மனசை நாங்கள் ஆட்டிவிக்க இல்லை, மனுஷனை சொல்லிப்படி நாங்கள் ஆட இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்குது. அப்போ சமாதி நிலையை நோக்கி அந்த பிள்ளை போய்கொண்டிருக்கக்குள்ள மனம் இப்போ தெளிவாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு காலம் எழும்பணுமெண்டா டக்குன்றது எழும்புது, படிக்கணுமெண்டா படிக்குது, விளையாடுற நேரத்தில் விளையாடணுமெண்டா விளையாடுது. மனசை கட்டுப்படுத்தி தன் வாழ்க்கையை அது செய்கிறது, அமைச்சுக்கொள்ளுது. அப்போ சீல சமாதி அந்த 3வது நிலைக்கு தான் வருவார். பஞ்ஞான்னு சொல்கிறார். சீல சமாதி பஞ்ஞா. பஞ்ஞ என்று சொல்கிறோம் சிங்களத்தில், பஞ்ஞா பாலியில் விஷ்டம். அதாவது இப்போ நீ என்ன செய்கிற? விடுதலை. உனக்கு அடிமைப்பட்டு போன மனதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கின பிறகு பரம்பரையாக வந்த கர்மாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய் கொண்டிருக்குது. உண்ட தாய் உனக்கு தந்த கருப்பையிலேக்க தந்த கர்மாக்களும் இல்லாமல் போயிட்டு, சூழல் உனக்கு தந்த கர்மாக்கள் இருந்தும் நீ விடுபட்டுட்ட. அப்போ நீ விடுதலை அடைந்து விட்டாய். நீ விடுதலை அடைந்து விட்டாய். அதை குழந்தை வந்து அந்த குழந்தையிலேயே அந்த இந்த 3ஐயும் சொல்லி கொடுத்தாலே அந்த குழந்தை ஒரு கொஞ்சம் வயசுக்குள்ளேயே, ஒரு 15-20 வயசுக்குள்ளேயே அந்த உச்ச நிலைக்கு வந்துடும்.
அப்போ உண்மையான விடுதலையை அந்த குழந்தை வந்து அனுபவிக்க தொடங்குது. இப்போ சிலவே சொல்லினோம், என்னிடம் வாருங்கள், காணிக்கை செலுத்துங்கள், உங்களுக்கு நான் விடுதலை தருவேன். அது பொய். யாராலேயுமே யாருக்கும் விடுதலை தர முடியாது. எனக்காக 10 தரம் கோயிலை சுத்துங்கள், இல்லை எனக்கு இது கொண்டு வந்து தாருங்கள், இந்த கோழியை அருங்கள், இந்த ஆட்டை கொண்டு வந்து வெட்டுங்கள், நான் உனக்கு விடுதலை தருவேன். அதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல. முழு மூட நம்பிக்கைகள். புத்தர் ஒரு ஆள் தான், நான் அறிஞ்ச வரைக்கும் சொல்கிறார், உன்னுடைய கர்மாக்களை நீ அழிக்கலாம், அழித்து நீ அந்த சொர்க்கத்தை பார்க்கலாம். நீ பார்க்கறது மட்டும் இல்லை, மற்றாக்களுக்கும் அதை நீ சொல்லிக் கொடு. இதுதான் தர்ம போதனை. இதுதான் தர்ம போதனை. அப்போ தன்னுடைய போதனைகளை புத்தர் தர்ம போதனைகள் தான் சொன்னார். அறநெறி, தர்மம் வேண்டாம், அறநெறி, அறநெறி போதனைகள். இந்த போதனைகளை உலகமெல்லாம் பரப்ப சொன்னார். ஏசியாவெல்லாம் அது இலகுவாக பரவிக்கொண்டே போச்சு. ஆனால் கொஞ்சம் இதில் மக்கள் இதை டக்குன்னு கவர்றதுக்கு கஷ்டமாக இருந்தது என்னென்று சொன்னால், இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன சடங்குகளை செய்து கர்மாக்கள் இல்லாமல் பண்ணலாம் என்று சொன்னால் எல்லாராலையுமே அது செய்து விடலாம், லேசாக செய்து விடலாம். அப்போ உன்னுடைய கர்மாக்களை, நீ சுமந்த கர்மாக்களை நீ தான் இல்லாமல் செய்யணும். அதுக்கு நீ தான் முயற்சி எடுக்கணும். அதுக்கு அவர் 3 விதத்தை சொல்கிறார். சீலத்தை பின்பற்று, சமாதி நிலைக்கு வா, பன்னியாண்ட அந்த விடுதலையை பெறு. அப்போ இதுதான் மிக இலகுவான முறை. மிக இலகுவான முறை என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ சமாதி என்று சொல்லக்குள்ளே அங்கே தான் இந்த தியானம் வருது. சீலத்தை படிக்க சீலத்தை நீங்கள் பின்பற்ற இருக்குது. அப்புறம் அட்டசீலை, தசசீலை என்றெல்லாம் இருக்குது. 8 ஒழுக்கங்கள், 10 ஒழுக்கங்கள் என்றெல்லாம் இருக்குது. அப்போ பௌத்த பிக்குகளுக்கெல்லாம் 10 ஒழுக்கங்கள் இருக்குது. அவர்களெல்லாம் உண்மையில் வந்து விலை உயர்ந்த படுக்கையில் படுக்கக்கூடாது, சென்ட்ரல் பாய்க்கக்கூடாது, பணத்தை தொடக்கூடாது. உண்மையான பௌத்த பிக்கள் பணத்தை கையால் தொடக்கூடாது. மற்றது பிச்சை அதாவது பிச்சை ஏந்தித்தான் அவர்கள் சாப்பிடுவோம். அந்தனர்களுக்கும் அந்த விதி இருக்கு. அந்தனர்களுக்கும் அந்த விதி இருக்கு. அந்தனர்கள் வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவோம். ஏன் அந்த பிச்சை எடுத்து சாப்பிட்றேன்னு சொன்னால் ஈகோ ஒன்றது அழிகிறதுக்கு. ஈகோ ஒன்றது இல்லாமல் இருக்கணும். ஒரு அகங்காரம் என்றது இருக்கக்கூடாது. ஒரு பௌத்த பிக்குக்கோ அல்லது ஒரு துறவிக்கு அது பௌத்த பிக்குன்ற இல்லை, ஒரு துறவிக்கு நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்றது. அப்போ அது மிக உயர்ந்த நிலை அடைஞ்சாக்களுக்கு. சாதாரண ஆக்களுக்கு அந்த 5 ஒழுக்கம் போதும். அப்போ அந்த 5 ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு கொண்டு வரையக்குள்ள அதுக்கு தியானம் உதவி செய்யும். அப்போ அது தியானத்தையும் பிறகு திருப்பி சொல்கிறார் என்று சொன்னால் அழகா புத்தர் விளங்கப்படுத்துகிறார் என்று சொன்னால், சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு மூச்சு பயிற்சியை சொல்லிக் கொடுங்க. அனாப்பானா சதி மூச்சு பயிற்சியை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறார். அனாண்டா உள்மூச்சு, பானாண்டா வெளிமூச்சு. இப்போ நீங்கள் எதில் மனதை செலுத்தினாலும் மனசை ஒருநிலைப்படுத்துறது சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்க, நமச்சிவாயன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறோம். நாங்கள் ஓம் ஓம் ஹரி ஓம் ஏதோ ஒன்றை சொல்கிறோம். இப்போ மந்திரம் சொல்லியக்குள்ளே என்ன செய்யுது, அந்த நீங்கள் ஒரு மனசுக்கு மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க. மனசை அப்படி இந்த இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அப்புறம் மந்திரத்தை நிப்பாட்டினோன்னு மனசு என்ன செய்யுது, படக்கண்டு விடுபட்டு போயிடுது. டக்குன்னு விடுபட்டு போயிடுது. திருப்பி அதை இழுத்துக்கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் புத்தர் சொல்கிறார், இப்படியெல்லாம் அழுத்தம் கொடுக்காதீங்க, மனத்துக்கு ட்ரெஷ் பண்ணாதீங்க. மனசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மன அழுத்தம் வந்து மிக மோசமான ஒரு விஷயம். நீங்கள் சாதாரணமாக உங்களோட வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் மூச்சு. சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், 3 நாளைக்கு நீர் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு 2-3 நாளைக்கு இருக்கலாம். சாப்பாடு இல்லாமல் 7 நாளைக்கு இருக்கலாம். என்ன, ஒரு வீடு இல்லாமல் கூட இருக்கலாம், வாடகை வீட்டில் எப்படியும் இருக்கலாம். ஆனால் மூச்சு இல்லாமல் இருக்க முடியாது. 24 மணத்தியாலமும் சர்வ சதாகாலமும் உன்னோடையே இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய மூச்சு. அப்போ உன்னோடையே இருந்து கொண்டிருக்கிற மூச்சில் உன்னை மனசை கொண்டு வா. அது லேசான விஷயம். நீ ஒரு உருவத்தை நினைக்க வேணாம், ஒரு மந்திரத்தை நினைக்க வேணாம், அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நீ சாதாரணமாக மூச்சில் கொண்டு வா. அப்போ நீ அந்த கண்ணை மூடிக்கொண்டு அந்த மூச்சில் மூச்சு வருகுது, மூச்சு போகுது, மூச்சு வேகமாக உள்ள போகுது, மூச்சு வேகமாக வருது. சில நேரங்களில் மூச்சு வந்து மெதுவாக போகும், சில நேரங்களில் மூச்சு வந்து ஃபாஸ்ட்டாக போகும், சில நேரங்களில் மூச்சு வந்து சூடாக இருக்கும், சில நேரங்களில் மூச்சு வந்து குளிராக இருக்கும், சில நேரங்களில் ஒரு நாசி அடவட்டு ஒரு நாசி யாரான மூச்சு போகும், சில நேரங்களில்
இன்னொரு நாசியால் 2 நாசியாலையும் போகும். அப்போ மூச்சை உற்று கவனிக்க இதெல்லாம் தெரிய வரும் எங்களுக்கு. நாங்கள் என்னவோ மூச்சு விடுறோம் என்று இருக்கிறோமே தவிர அந்த மூச்சு எப்படியெல்லாம் போகுது வருதுன்றது நாங்கள் யாருமே யோசிக்கிறதில்லை. அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு நாங்கள் இந்த மூச்சு தியானத்தை சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் இருந்து இந்த மூச்சை பாரம்மா என்று சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை வந்து என்ன செய்யுது, கொஞ்ச நேரம் அந்த மூச்சில் இருக்குது. மூச்சில் இருக்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இருக்க அதில் பிறகு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். அந்த மூச்சு வருது போகுது, மூச்சு வருது இந்த போகுது. இப்போ என்ன செய்யுது, பிள்ளைக்கு புதுசு கர்மாக்கள் ஒன்றும் சேருதில்லை. ஏன் மனம் நிற்குது, இப்போ மூச்சில் நிற்குது. மனம் அங்கேயும் இங்கேயும் வேலையே இல்லை. வாண்டரிங் மைண்ட் என்று சொல்லுவாங்க. வாண்டரிங் மைண்ட், வாண்டரிங்ண்டா என்ன, வேணும் 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 வேண்டாம் கொண்டு இருக்கிறது. அது இல்லாமல் இப்போ மனம் என்ன செய்யுது, மூச்சையே பார்த்து கொண்டு இருக்குது. அப்போ மனம் ஒருமைப்பட்டு கொண்டே வருது. அப்போ ஒரு நிமிஷம், பிறகு 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிமிஷங்களை கூட்டிக் கொண்டு போக இயல்பாகவே அந்த பிள்ளை ஓடி போய் காலமே மூச்சு பயிற்சியை செய்ய தொடங்குது. இப்போ மனம் அப்படியே ஒற்றுமைப்பட்டு போகுது. அது எழும்பி ரங்கி வரையக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வருது. காலமே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லிக் கொடுத்து ஒரு 10 நிமிஷம், இரவு படுக்கிறதுக்கு முதல் 10 நிமிஷம், ஒரு 10 படுக்கிறதுக்கு முதல் 10 நிமிஷம் இந்த மூச்சு பயிற்சியை செய்து போட்டு அந்த பிள்ளை நித்திர கொள்ளைக்குள்ளே மனம் இப்போ நல்லா அடங்கிச்சு. இப்போ தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத சிந்தனைகள் ஒன்றுமே அந்த பிள்ளைக்கு இப்போ வரப்போறே இல்லை. அது எவ்வளோ சிம்பிளான முறை என்று பார்த்தீங்களா? உண்மைதான். நீங்கள் கூறியது போன்று ஒரு பழக்கம், அது எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட விழுமியங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் இலக்குவாக பழக்கப்படுத்திக் கொள்கின்றோம் என்பதில் தான் தங்கி இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு தூரம் சந்தோஷமாக சுமூகமாக வாழப்போகின்றோம் என்பது. ஆகவே இப்படியான ஒரு கலந்துரையாடலோடு எங்களோடு இணைந்து கொண்டு வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய விழுமியங்களை இலக்குவாக பின்பற்றுவதற்கான வழிவகைகள் எவ்வாறு தர்ம சிந்தனைகள் வாயிலாக போதிக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றினுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய பிரதிபலிப்பு என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமாகின்றது என்பதை பற்றியெல்லாம் இந்த காலை வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டு பேசிய எங்கள் அதிதிக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.